வணக்கம் நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள். நேயர்களை, நம்முடைய திருப்பூர் பின்னலாடை தொழில் நகரமாக இருந்தாலும் பல்வேறு துறைகளிலே, குறிப்பாக மருத்துவத்துறையிலே இன்றைக்கு ஆச்சரியப்படும்படியான சாதனைகள் நிகழ்த்தப்பட்டு வருகின்றன என்பது நமக்கெல்லாம் பெரிய மகிழ்ச்சி. ஏனென்றால் மனித உடலை பாதிக்கிற ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களிலே மருத்துவத்துறையில மிகப்பெரிய புரட்சிகள் எல்லாம் நம்முடைய திருப்பூர் மருத்துவமனைகள் செய்திருப்பது பெரிய மகிழ்ச்சிகரமான ஒரு தருணங்கள். இப்போது திருப்பூர் ரேவதி மருத்துவமனை அந்த பெருமையை தட்டி சென்று இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் திருப்பூர் மாவட்டத்திலேயே முதல் முறையாக மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்து சிறுநீரகம் வழங்கியவரும் சிறுநீரக கொடையாளரும் சிறுநீரகத்தை பெற்றவரும் பூரண நலத்தோடு அவர்கள் அந்த அறுவை சிகிச்சை முடிந்து வெற்றிகரமாக உயிர் காக்கப்பட்டு வீடு திரும்பி இருக்கிறார்கள். இந்த மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சை அந்த ஆபரேஷனை செஞ்ச குழுவினர் செய்தியாளர்களை சந்தித்தனர். ரேவதி மருத்துவமனையினுடைய சேர்மன் மதிப்பிற்குரிய டாக்டர் ஈஸ்வரமூர்த்தி அவர்களும் செய்தியாளர்களை சந்தித்து அந்த தருணங்களை விளக்கி கூறினர். ரேவதி மருத்துவமனை சிறுநீரகவியல் துறை மருத்துவர் ஹரிஸ் சிவஞானம் அவர்களது தலைமையில் கொண்ட குழுவினர் இந்த மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக நிகழ்த்தியிருக்கின்றனர். அதை குறித்த செய்தியாளர் சந்திப்பு திருப்பூரிலே ரேவதி மருத்துவமனையிலே நடைபெற்றது. அதைத்தான் நேயர்கள் இப்பொழுது காணப்போகிறீர்கள். இது மருத்துவ துறையில ஒரு பெரிய சாதனை, வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வு என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்னா மாற்று சிறுநீரகம் அறுவை சிகிச்சை என்பது மிகவும் நுணுக்கமாக செய்யக்கூடியது. அந்த சாதனையை ரேவதி மருத்துவமனை குழு நிறைவேற்றி இருப்பது திருப்பூர் மக்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தி. இனி சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு வேறு எந்த இடங்களுக்கும் அலையாமல் ரேவதி மருத்துவமனையிலேயே செய்து கொள்ளலாம் அப்படின்றதுக்கு இந்த நிகழ்வு ஒரு சான்றாக அமைகிறது. வாருங்கள், ரேவதி மருத்துவ குழுவினரின் செய்தியாளர் சந்திப்பை உங்களுக்காக வழங்குகிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று திருப்பூர் மாவட்டத்தில் மட்டுமல்லாது நீலகிரி மற்றும் சுற்றுப்புற மாவட்டங்களுக்கு ஒரு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்று சொன்னால் அது மிகையாகாது. திருப்பூரில் ரேவதி மெடிக்கல் சென்டரில் ஏறத்தாழ 26 வயது உள்ள ஒரு நபருக்கு அவங்களோட தாயார் 52 வயது உள்ள தாயார் சிறுநீரக தானம் செய்து அந்த பேஷண்ட் எனக்கு டிஸ்சார்ஜ் ஆகிறாங்க. இது ஆப்ரேஷன் போன வாரம் சாட்டர்டே பண்ணோம். அதில் டாக்டர் ஹரிஷ் சிவஞானம், டாக்டர் ஸ்ரீஹரி, டாக்டர் தியாகராஜன் மற்றும் டீம் அனஸ்தீசியா மேடம் கவிநிலவு, வேதநாயகி மேடம் டீம் மெட்டிகுலஸாக சர்ஜரி பண்ணி வேர்ல்ட் கிளாஸில் ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக முதல் ஃபஸ்ட்டு பேஷண்ட் இன் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ரேவதி மருத்துவமனை நிர்வாகம் மற்றும் அதனோட செவிலியர்கள் அனைவரையும் பாராட்டுகிறது. இது ஏன் இந்த மாதிரி பப்ளிக் இது சொல்கிறேன்னா, சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு பேஷண்ட் நிறைய செலவு செஞ்சு தொலைதூரம் சென்று நிறைய பயணம் செய்து பணம் விரயம் செய்து சிரமப்பட வேண்டிய டைம் எல்லாம் மிச்சப்படுத்தி நம்ம ஊருக்கு அடுத்த அட்வான்ஸ்மெண்ட் மெடிக்கல் ஃபீல்டில் கொண்டு வந்திருக்கோம். ரேவதி மெடிக்கல் சென்டர் ஏற்கனவே ஃபஸ்ட்டு எம்ஆர்ஐ, ஃபஸ்ட்டு 128 சிடி ஸ்கேன், ஃபஸ்ட்டு கேத் லேப், ஃபஸ்ட்டு பைபாஸ் சர்ஜரி, அந்த மாதிரி நிறைய நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அந்த வகையில் இப்போது இந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புக்க மைல்கல்லாக திருப்பூர் மக்களுக்கு, எங்களை நம்பி இருக்கும் திருப்பூர் கோடானகோடி மக்களுக்கு நன்றி கடன் செலுத்தும் வகையில் இந்த கட்டமைப்பை உருவாக்கி அதில் தலை சிறந்த நிபுணர்களை கொண்டு வந்து மக்களுக்காக இதை அர்ப்பணித்து செயல்படுகிறோம். வரும் காலங்களிலும் மிகச்சிறந்த அறுவை சிகிச்சை முறையை கையாண்டு உலகத்தின் தலை சிறந்த நிபுணர்களை வைத்து தலை சிறந்த மருத்துவ முறைகளை கடைபிடித்து நம்பர் 1 வேர்ல்டு கிளாஸ் ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் சென்டராக நாங்கள் உருவெடுத்து சாதனை படைப்போம் என்பது மிகையாகாது. இது கவர்மெண்ட் மத்திய மாநில அரசு அங்கீகாரம் பெற்று செய்த திருப்பூர் மாவட்டத்தின் முதல் சிறுநீரக அறுவை சிகிச்சை ஆகும். டாக்டர் ஹரிஷ் சிவஞானம் அந்த டீமோட தலைவர், அவர் இதை பற்றி மேலும் சொல்லுவார்.
கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் வந்து ஒரு மல்டி ஸ்டெப் ப்ராசஸ். நம்ம கவர்மெண்ட் ரெகுலேட் பண்ணி 2 விதமாக சர்ஜரி பண்ணணும். ஒரு டோனர், அதாவது அவங்க அம்மா கிட்டேருந்து கிட்னி எடுத்து அதை வந்து பேஷண்ட்டுக்கு நம்ம பொருத்தணும். ஸோ இதுக்கு நிறைய மேன் பவர் தேவைப்படும். மயக்க டாக்டர், ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர், 2 பக்கமும் தேட்டரில் ஆப்ரேஷன் நடக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு மேஜர் சர்ஜரியை திருப்பூரில் நம்ம பாசிபிள் ஆக்கியிருக்கோம். இது எதுனாலனா, இது வரைக்கும் திருப்பூர் மக்கள் டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக நம்ம ஊர்லேருந்து 100 கிலோமீட்டர் இந்த பக்கமோ அந்த பக்கமோ போய் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பண்ணிவிட்டு டிரான்ஸ்பிளான்ட் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வர முடியாது. கிட்டத்தட்ட 3 மாதம் அங்கேயே தங்கி பிளட் டெஸ்ட்லாம் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ 3 மாதம் ஃபிட்டுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஊருக்கு வருவாங்க. இந்த ட்ராவல், அக்காமடேஷன் இது எல்லாமே பேஷண்ட்டுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு. இப்போ நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கிறதுனால திருப்பூர் மக்கள் திருப்பூர்லேயே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாங்கிறது கிட்டத்தட்ட 30-40 வருஷமாக டிரான்ஸ்பிளான்ட் நடந்துருக்கு தமிழ்நாட்டில். பட் இப்போ தான் நம்ம வந்து திருப்பூருக்கு ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்கோம். இது வந்து சேர்மனோட விஷன் இருந்ததுனால இது பாசிபிளாக இருந்திருக்கு. அவர் சப்போர்ட் இல்லாமல் இது நடந்திருக்காரு. மெடிக்கல் டைரக்டர், டீம், ஹாஸ்பிட்டலில் இருக்க எல்லாருமே இதுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து இப்போ பேஷண்ட்டை 7 நாள் இன்டென்சிவ் கேரில் தனி ரூமில் வச்சு கிட்டத்தட்ட ஐசியூவில் பார்க்குற மாதிரி பார்க்கணும். அவங்களுக்கு டெடிகேட்டட் ஸ்டாஃப் இருக்கணும். ஸோ ஒரு என்டையர் டீம் இதுக்காக ஒர்க் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. என் ஆம்பிஷனே என்னென்னா இதோட நிறுத்திக்காமல் நிறைய பேருக்கு இந்த டிரான்ஸ்பிளான்ட் வந்து யூஸ் ஆகணும், இந்த ப்ரோக்ராம் யூஸ் ஆகணும், இதை நிறைய பேருக்கு கொண்டு போகணும். அதுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து ஒர்க் பண்ணுவோம். எங்கள் ஹாஸ்பிட்டலோட குறிக்கோளோ அடித்தட்டு மக்களுக்கும் உலகத்தரத்தில் குறைந்த கட்டணத்தில் அனைத்து வசதிகளும் கிடைக்க வேண்டும் என்பதே நோக்கம். அதுக்காக தான் நாங்கள் சிறந்த நிபுணர்களை கொண்டு இந்த வகையான சிகிச்சைகளை எளிதாக நம்ம ஊரில் நம்ம மக்களுக்கு அவங்களோட வசதிக்கு செலவினத்தை கட்டுப்படுத்தி தலை சிறந்த சிகிச்சையை வழங்குகிறோம். இது மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்வது என்பதால் வரும் காலத்தில் இதுமாக அடுத்தது லிவர் டிரான்ஸ்பிளான்ட், ரொபோட்டிக் சர்ஜரி அந்த மாதிரி நிறைய திருப்பூர் மக்களுக்கு அர்ப்பணிக்கிறோம். அது வந்து வரும் காலங்களில் உங்கள் எப்போதும் போல் திருப்பூர் மக்களின் ஒத்துழைப்பை மிகவும் அதிகப்படியாக வேண்டுகிறோம். நன்றி.